ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயிலுக்கு வரவேற்கிறோம். இயற்கை எழில் கொஞ்சம் உதகையில் புண்ணிய நதியாம் பவானி நதி தீரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பவானீஸ்வரர் திருக்கோயில் ஓர் பழமையான பிரசித்தி பெற்ற சிவாலயம். பவானி நதி தீரத்தில் அமைந்திருப்பதால் இதற்கு ஸ்ரீ பவானீஸ்வரர் திருக்கோயில் என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் இப்புண்ணிய ஸ்தலத்தில் சுபகாரியங்கள் நடத்தியும் வழிபட்டும் வருகிறார்கள். ஃபெர்ன்ஹில் ஊட்டியில் பவானி ஆற்றின் கிளை நதிகளில் ஒன்றின் முகப்பில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயில். இதனால்தான் ஸ்ரீ பவானீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. இந்த கோவில் ஒரு நூற்றாண்டு பழமையானது. ஸ்ரீ பவானீஸ்வரர் கோவில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் லேட் ஸ்ரீ ஆறுமுக முதலியார் அவர்களால் நிறுவப்பட்டது. ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி பவானி அம்மன் தேவியுடன் கூடிய புனிதமான சிவலிங்கம் நீலகிரியில் உள்ள ஒரே முழு அளவிலான சிறப்பான ஒரு சிவன் கோயிலாகும். மறைந்த ஸ்ரீ ஆறுமுக முதலியார் சந்நியாசத்தில் துறந்தவர். இந்த புனித நபர் ஸ்ரீ தக்ஷ்மூர்த்தி ஆசிரமத்தில் சமாதி அடைந்தார் என்று அறியப்படுகிறது. அவரது சமாதி ஊட்டியில் காந்தல் என்ற இடத்தில் இன்னும் இருக்கிறது. ஸ்ரீ ஆறுமுக முதலியாரின் இளைய மருமகன் மறைந்த ஸ்ரீ கோவிந்த சுவாமி முதலியார் தனது வாழ்க்கையில் முன்னேற நல்ல வாய்ப்புகளை தேடி பாண்டிச்சேரியிலிருந்து உதகமண்டலம் குடிபெயர்ந்தவர். ஸ்ரீ ஆறுமுக முதலியார் தனது வாழ்நாளில் முன்னறிவிப்பின்படி செயல்பட்ட போது அவரது இளைய மருமகனுக்கு ஸ்ரீ பவானீஸ்வரருக்கு தினசரி சடங்குகள் மற்றும் பூஜைகளை செய்ய அறிவுறுத்தினார். மேலும் அவர் தன்னிடம் உள்ள சிறிய வசதிகளை கொண்டு புனித சிவலிங்கத்திற்கு ஒரு கோயில் கட்ட உத்தரவிட்டார். ஸ்ரீ கோவிந்த சுவாமி முதலியார் இதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு தெய்வத்தின் பிரகாரத்தை பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். வாழ்க்கையின் மாறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஸ்ரீ கோவிந்த சுவாமி முதலியார் அனைத்து சடங்குகளையும் முறையாக செய்து புனிதமான சிவலிங்கத்திற்கு ஒரு சிறிய கொட்டகையை கட்டினார். கோயிலின் மீது அவர் கொண்டிருந்த வழிபாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் ஒரு படி மேலே சென்று 1910ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற வருடாந்திர ஆருத்ரா தரிசன விழாவை தொடங்கினார். முந்தைய நாட்களில் வருடாந்திர ஆருத்ரா திருவிழாவின் போது ஸ்ரீ நடராஜர் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீ சிவகாம சுந்தரியுடன் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பல்லக்கில் தெய்வங்களை தோளில் சுமந்து கொண்டு ஊட்டி நகரத்தை சுற்றி ஊர்வலமாக ஊட்டி மலைவாழ் பழங்குடியினர்களான தோடர்களின் புடைசூழ அழைத்துச் செல்லப்பட்டனர். இன்றும் கூட ஒவ்வொரு ஆண்டும் பெரிய எண்ணிக்கையில் தோடர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் இந்த ஆருத்ரா திருவிழாவின் போது புதிய ஆடைகளை வாங்குகிறார்கள். அவர்களுக்கு இது கொண்டாட்ட நேரம்.
ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து தங்களின் குழந்தைகள் தலையை மொட்டையடித்து காது குத்தும் விழாவையும் தங்களின் சொந்த வழக்கப்படி நடத்துகிறார்கள். மைசூரின் முன்னாள் மகாராஜாவான மறைந்த ஸ்ரீ கிருஷ்ணராஜா உடையார் அவர்களின் உதவியால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புனித சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை இன்றும் நாம் காண்கிறோம். பின்னர் 1950ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீ ஜெய சாம ராஜேந்திர உடையார் கோயிலை புதுப்பிக்க உதவினார். மேலும் கோயிலுக்கு மறுசீரமைப்பு வழங்கப்பட்டது. ஊட்டிக்கு விஜயம் செய்யும் போது அவரது உயரதிகாரி கோயிலுக்கு தவறாமல் வந்து சென்றார். 60களின் பிற்பகுதி வரை மைசூரின் அரச குடும்பத்தினர் கோயிலுக்கு பூஜை செய்ய அர்ச்சகரை அனுப்பினர். பின்னர் நிர்வாக காரணங்களால் அது திரும்ப பெறப்பட்டது. ஸ்ரீ கோவிந்த சுவாமி முதலியார் அம் நம சிவாயா என்ற மிகவும் புனிதமான மந்திர வார்த்தைகளை உச்சரித்து தனது இறுதி மூச்சு வரை கோயிலின் விவகாரங்களில் தனிப்பட்ட அக்கறை காட்டினார். பின்னர் 1955ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் இளம் சங்கரலிங்கம் கோயிலின் விவகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ ஜி சங்கரலிங்கம் ஒரு பன்முக ஆளுமையாக இருந்ததால் ஊட்டி ரோட்டரி இன்டர்நேஷனல் உட்பட பல்வேறு மத மற்றும் சமூக நடவடிக்கைகளில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடித்தார். டென்மார்க் ரோட்டரி கிளப் மூலம் பால் ஹாரிஸ் ஃபெலோவாக நியமிக்கப்பட்டார். ஸ்ரீ ஜி சங்கரலிங்கம் ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயிலின் வளர்ச்சியில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் மற்றும் அவரது பரோபகார நண்பர்களின் உதவியுடன் 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் முதலில் மகா கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினார். முந்தைய நாட்களில் பல்லக்குகளை நீலகிரி பழங்குடிகளான தோடர்களின் தோளில் சுமந்து செல்வதற்கு பதிலாக எளிதாக இயக்குவதற்கு சக்கரங்களுடன் கூடிய பெரிய கோயில் தேர் ஒன்றை வடிவமைத்து கட்டினார். ஸ்ரீ கோவிந்த சுவாமி மற்றும் ஸ்ரீ ஜி சங்கரலிங்கம் முதலியாரின் குடும்ப உறுப்பினர்களிடம் உள்ள ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களிலிருந்து இந்த சுருக்கம் தொகுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பவானீஸ்வரர் ஆலயம் பரம்பரை அறங்காவலர்களாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் இதயத்திற்கும் நெருக்கமான ஒரு கோயிலாகும். மேலும் கோயிலின் பராமரிப்பிற்கு பங்களிப்பதில் அனைவரும் பெருமை கொள்கிறார்கள். 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஸ்ரீ
ஜி.என். சங்கரலிங்க முதலியார் அவர்களின் மறைவுக்கு பிறகு மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், ஆண்டு, ஆருத்திரா திருவிழா ஆகிய கோயிலின் அனைத்து சடங்குகளையும் விவகாரங்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பு அவரது மகன் ஸ்ரீ எஸ். காந்தராஜிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது கோவிலின் பரம்பரை அறங்காவலராக இருப்பவர் ஸ்ரீ எஸ். காந்தராஜ் அவர்கள். நீங்கள் அனைவரும் ஊட்டிக்கு வரும்போது ஃபெர்ன் ஹில் ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஸ்ரீ பவானீஸ்வரரின் தெய்வீக அருளாசி பெற்று வளம் பெற வரவேற்கிறோம். நன்றி.